அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தை பிறந்த பிள்ளைகளுக்கு உர மருந்து கொடுக்கறது வழக்கம். அது என்னன்னா, அதை தலைக்கு ஊற்றி 30 செண்டு இந்த பிள்ளைகளுக்கு தலைக்கு ஊற்றிக்கணும். தலைக்கு ஊற்றின உடனே தலையெல்லாம் தோட்டி ஊற்றிட்டு இந்த சாதிக்காய், மாசக்காய், பெருங்காயம், வசம்பு, ஓமம், வெத்தலை, வெள்ளைப்பூடு, இது 7 மருந்து. வெள்ளைப்பூட சுட்டு வச்சுக்கணும். இது வசம்ப நல்லெண்ணெய் விளக்குல காமிச்சு, நல்லெண்ணெய் விளக்குலையோ அடுப்புலையோ காமிச்சு அதை சுட்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஓமத்தை எல்லாம் ஒழிஞ்சு வேணும், அதை வச்சுக்கணும். பெருங்காயத்தை நல்லா சுட்டு வச்சுக்கணும். வச்சு வெத்தலைய அனல்ல காட்டி செத்த வெதுன்னு அதை வாட்டிக்கணும். வாட்டி வச்சு எல்லாத்தையும் அணில வச்சு 7 மருந்து அரைக்கணும். அரைச்சு நல்லா இப்படியே உருண்டை உருண்டையா உருட்டி குடிச்சு வைக்கணும். இல்லாட்டி நீளமா குச்சியா உருட்டி போட்டுக்கணும். போட்டு நல்லா காய வைக்கணும். வெயில்ல காய வச்சு நல்லா பிடிச்சி நல்லா அப்படியே உருட்டி நல்லா காய வைக்கணும். நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு தலைக்கு ஊத்துற அன்னைக்கு இந்த மருந்தை சுடுதண்ணியில, அந்த காலத்துல பால்ல தான் உரைச்சு கொடுப்பாங்க. இப்ப பால் குடுக்கறதுன்னு இருக்காங்க, சும்மா இருக்காங்க. அந்த குளிக்க ஊத்துற எண்ணி தண்ணியில கொஞ்சமா உரைச்சுக்கணும். அதை மருந்து உரைக்கிற கல்லுல உரைச்சு அதை வலிச்சு அதை இது பண்ணி கொஞ்சம் அதை ஒரு வெள்ளை தண்ணி போட்டு கொஞ்சமா வடிகட்டிட்டு சங்குல காய்ச்சங்கு கொடுக்கும்போது காய்ச்சங்கு கொடுக்கணும். அப்புறம் 3 மாசம் ஆயிட்டா அரைச்சங்கு கொடுக்கணும். அப்புறம் 1 வருஷம் ஆயிட்டா 3/4 சங்கு, அப்புறம் கூடவே கொடுத்துக்கலாம். அதை எவ்வளவு நாளைக்கு இந்த அரைக்கிற மருந்து கொஞ்சம் நாளைக்கு பத்தலைன்னா அப்புறம் அரைச்சிக்கோங்க. டாக்டர் கொடுக்குற சொட்டு மருந்துக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கொடுத்தால் குடிக்கிற பால் இந்த பிள்ளைகளுக்கு செமிக்கும். ஏப்பம் வரும்போது நல்லா வாசனையா வரும். உருண்டு திறந்து அந்த பிள்ளை நல்லா கொழுன்னு வரும். பிள்ளை நல்லா இருக்கும். அதுதான் உர மருந்து. இந்த மருந்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு வயிற்ற வலிக்காது, கொள்ளாது, எதுவுமே செய்யாது. இந்த உர மருந்து கொடுக்கறது வழக்கம். இந்த மருந்தை கொடுக்காதுதான் அந்த பிள்ளைகளுக்கு வாந்தி எடுக்கிறது, சிரமப்படுத்துது. அந்த மருந்து நாங்கெல்லாம் அதுதான் கொடுப்போம். எங்களுக்கு அனுபவம். எங்க பிள்ளைகளுக்குலாம் நான் தான் கொடுப்பேன். அந்த மாதிரி செய்யுங்க. இந்த மருந்தை நல்லபடியா செய்யுங்க. நன்றி, வணக்கம்.